அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 66 நாள்கள் அப்படின்றதான் இருக்கும். ஸோ இன்றைக்கி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா, நாளையிலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ண 65 டேஸ் எக்ஸாக்டாக ஒரு 65 நாள்கள் வந்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் தமிழ் மேக்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிட்டோம் சார். ஸோ உங்களுக்கு ஜிகே லெசன்ஸ், அதாவது 65 நாள்களுக்கு இந்த ஜிகேவை கரெக்டாக படித்தாலே நம்மளுக்கு 50+ மதிப்பெண்கள் வர்ற மாதிரி லெசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 65 லெசனை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 50க்கு, அதாவது 75க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ 75ற்கு 50 மதிப்பெண்கள் அப்படின்றது கட்டாயமாக வரும். 50+ கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அது வாழ்ந்த ஒரு லெசன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸை நீங்கள் எழுதி வச்சாலும் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதனுடைய பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெறும் லெசனை மட்டும் நோட் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ நமக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் முழுமையாக. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி சார்பிலேருந்து இந்தியன் பாலிட்டியில் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கப்படுகிறது அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 75 கொஸ்டின்ஸில் 15 கொஸ்டின்ஸு இந்தியன் பாலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 15 லெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? 15 லெசன்ஸ். பாலிட்டியில் எத்தனை லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 15 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் முதன்மையாக வந்து பாலிட்டியை படிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ பாலிட்டியை முதன்மையாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. ஏன்னா பாலிட்டி வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் மதிப்பெண்களை வாங்குவதற்கு பாலிட்டி உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? மற்ற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரிலாம் போட்டு நீங்கள் படிச்சுட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு பாலிட்டி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக மதிப்பெண் வாங்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, என்னென்ன லெசன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 10th இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு லெசன் 1. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்டு லெசன், 4th லெசன், 5th லெசன், அதாவது 10ஆம் வகுப்பு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 5 லெசன் என்பது நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக படித்தாக வேண்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்றது 11ஆம் வகுப்புலையும் 9ஆம் வகுப்புலையும் உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் வந்து நீங்கள் படித்தாகணும். அடுத்தது 11th வால்யூம் 2ல் 14வது லெசன், தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள். இது வந்து உங்களுக்கு யூனிட்டு 5லையுமே உங்களுக்கு வரும். யூனிட் 5, 6 இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த 2 லெசனும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 12வது இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு லெசன் 1, சட்டமன்றம் லெசன் 2, ஆட்சித்துறை லெசன் 3. இந்த 3 லெசனுமே 10th நீங்கள் படிச்சிருப்பீங்களே, லெசன் 1, லெசன் 2, லெசன் 3. அதில் மேக்ஸிமம் பெரும்பான்மையான கண்டென்ட் வந்து இதுலேயுமே உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரஸாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். அடுத்தது 12வதுல இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் வகுப்பில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாடம் என்பது இருக்கும். பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த பாடமுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு பாடம் தான். அடுத்தே 8ஆவதில் பார்த்திங்கன்னா நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி சார்ந்த ஒரு விஷயம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அண்ட் நீதிபதிகளை பற்றிய ஒரு பாடமாக இருக்கும். அதுவும் முக்கியமான ஒரு லெசன் தான். அடுத்தது 6ஆம் வகுப்பில் இந்த தேசிய சின்னங்கள் பேசிக்காக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் 1 மணி நேரத்தில் படிச்சிடலாம். அதாவது வந்து தேசிய கொடியினுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, தேசிய கொடி எப்போ வந்து இது பண்ணப்பட்டுச்சு, தேசிய கீதம் எப்போ, அது மாதிரி ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 15 லெசன் மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இந்த 15 லெசன்ஸை நீங்கள் வரிக்கு வரி டீட்டெயில்டாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து முழுமையாக படிக்கணும். நீங்கள் அதுக்கு எங்கேயா தேடி அலையணுமா அப்படின்னா கிடையாது. நம்மளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1500 பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு போட்டிருக்கிறோம். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று விடாமல் டாபிக் வைஸாக எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ 22, 23 தலைப்புகளில் இருக்கக்கூடிய பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் எல்லாமே 1500 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட போட்டோம். அதனுடைய பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். பாலிட்டிக்கு இந்த 15 லெசனையும் இந்த 1500 கொஸ்டின்ஸே நீங்கள் படிச்சிங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் சார் நான் வாங்கலாம் அப்படின்னா 11லேருந்து 13 கொஸ்டின் என்பது கட்டாயமாக வாங்கலாம். ஓகேங்களா? 11 கொஸ்டின்லேருந்து 13 கொஸ்டின் கேரண்டியாக நீங்கள் வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 15 நீங்கள் தரவாக இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு 1500 கொஸ்டின் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஹிஸ்ட்ரி மட்டும் வராது, உங்களுக்கு ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாமே சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி மற்றும் இப்போ யூனிட் 6
யூனிட் 6. ஸோ இந்த 3 இதுவுமே சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா. ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஷின்ஸ் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யூனிட் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஷின் இருக்குது. அதில் ஒரு 10 கொஷின் நீங்கள் வச்சுக்கலாம். மொத்தமாக இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் படிச்சிங்கன்னா எத்தனை கொஷின் கவர் ஆகும் அப்படின்னா 20 கொஷினுக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ என்னென்ன லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக எது படிக்கணும் அப்படின்னா 10th இருக்கக்கூடிய லெசன் 5, லெசன் 6, லெசன் 7, லெசன் 8, லெசன் 9, லெசன் 10 ஒரு 6 லெசன் இருக்கும். 10th ஹிஸ்ட்ரியில் ஒரு 6 லெசன் மிக மிக முக்கியமாக நம்ம படித்தாகணும். 6 லெசன். ஓகேங்களா. ஸோ இதிலே உங்களுக்கு ஐஎன்எம் இதெல்லாம் எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு தொடர்கால எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 2ல் வந்து உங்களுக்கு இருக்கும் 18வது பாடம் 19வது பாடம் இந்த 2 பாடத்தை படிச்சுக்கோங்க. ஆங்கில ஆட்சிக்கு தொடர்கால எதிர்ப்புகள் இது குறித்த சில விஷயங்கள் அதில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சில நபர்களை கேட்கும், சார் குரூப் 4 தானே உங்களுக்கு 10th லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தானே, எப்படி நீங்கள் 11th 12thலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 11th 12thலேருந்து கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம கேட்க முடியாது. ஸோ அதனால் நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ இதில் வந்து 11th ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், 3rd, 4th, 5th, 6th, 7th ஒரு 8 லெசன் இருக்குது 12th. ஓகேங்களா. ஸோ அந்த 12th ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த யூனிட் கவர் ஆகும் அப்படின்னா ஐஎன்எம். ஓகேங்களா. 10th உங்களுக்கு ஐஎன்எம் கவர் ஆகும். இந்த 12th ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎன்எம் வந்து A to Z வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இந்த 8 லெசன் படிக்கணும். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா. ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எப்போயுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் படிக்கணும். அடுத்தது தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் 11th வால்யூம் 1ல் 2வது லெசன் இருக்கும். அடுத்தது வால்யூம் 11th வால்யூம் 5, 6 இந்த லெசன்ஸ் வந்து படிச்சுங்க. ஓகேங்களா. அடுத்தது குப்தர்கள். ஓகேங்களா. வால்யூம் 1ல் 7வது பாடம் குப்தர்கள். தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி பல்லவர்கள் மட்டும் படித்தா போதும் இந்த 9வது லெசனில். ஓகேங்களா. ஸோ 10வது லெசன் என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான். இதை நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 11th புக்கு சார் பார்த்துங்க. 11th அடுத்த பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் முக்கியமான லெசன். பாமினி விஜயநகர பேரரசு. ஓகேங்களா. இந்த இடத்துல சொல்லிடுறேன். பாமினி இதெல்லாம் வந்து என்ன சார் சிலபஸில் இல்லை படிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. கட்டாயமாக படிக்கணும். இப்போ வரைக்குமே எக்ஸாம்ஸில் வினாக்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 14வது லெசன் முகலாய பேரரசு, மராத்தியர்கள். அடுத்தது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் அப்படின்ற பாடம். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் என்பதை 6ஆம் வகுப்பு படிச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இந்த லெசன் கட்டாயம் படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலை 7ஆம் வகுப்பு இந்த ஹிஸ்ட்ரியில் படிச்சுக்கோங்க. அடுத்தது 46வது பண்டைய நாகரிகங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது 47 பார்த்திங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடும் அதை படிச்சுங்க. 48வது லெசன் மக்களின் புரட்சி இது வந்து படிச்சுங்க. ஓகேங்களா. 49வது லெசன் 8ஆம் வகுப்பில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதை படிச்சுங்க. போன குரூப் 4ல் கூட இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை என்பது அதே 8ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஹிஸ்ட்ரியில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 20 லெசன்ஸ்க்கு மேலே இருக்கும். 22 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த லெசன்ஸில் இருக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு இதோட வந்து இப்போ எத்தனை லெசன் முடிஞ்சிருக்குது 50 லெசன் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 13லேருந்து 15 கொஷின்ஸ் வரைக்குமே நம்மளால் கட்டாயமாக எடுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது எக்கனாமிக்ஸ் அப்படின்றது 11th இருக்கக்கூடிய 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசன். ஓகேங்களா. 11th இருக்கக்கூடிய 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசன்ஸ் வந்து நம்ம கட்டாயமாக படிக்க வேண்டும். அடுத்து 12th இருக்கக்கூடிய பணவியல் பொருளாதாரம் 5வது லெசன், வங்கியல் 6வது லெசன், 9வது நிதி பொருளாதாரம் நேர்முக வரி அப்படின்ற பாடம் இருக்கும். 3வது லெசன் நினைக்கிறேன் 12th வேலைவாய்ப்பும் வருமான கோட்பாடு என்பது 3வது லெசனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2, 4, 6, 8 ஒரு 9 லெசன். ஓகேங்களா. ஸோ 9 லெசன் கிட்டத்தட்ட இருக்கும். ஓகேங்களா. இந்த 9 லெசனும் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கு இந்த 9 லெசனை நீங்கள் தரவாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து இனிமேல் டாபிக் வைஸாக வாரத்திற்கு ஒரு டாபிக் என்பது எக்கனாமிக்ஸுக்கு போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒன்று அந்த மாதிரி வீடியோ பதிவில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் புத்தகம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. புத்தகம் வந்து அவைலபிளாக இருக்குது. எத்தனை கொஸ்டின் சார் அப்படின்னா 1300 கொஸ்டின் கொண்ட ஒரு புத்தகம் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவுமே டாபிக் வைஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான அறிவிப்பு வழியான புத்தகத்தினுடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. அடுத்தது ஜாகிரஃபி
ஜாகிரஃபியில் இந்த ஆண்டு எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இதில் வந்து 10th இருக்கக்கூடிய ஒரு 7 லெசன் வந்து படிக்கணும். 10th இருக்கக்கூடிய 7 லெசன் 10th 1st 2nd 3rd 4th 5th 6th 7 லெசனுமே நீங்கள் படிச்சுக்கணும் இந்த ஜாகிரஃபியில். ஓகேங்களா. ஸோ இது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின் கட்டாயமாக இடம்பெறும். மீதி 3 to 4 வரைக்குமே இடம்பெற வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சயின்ஸில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சயின்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் சயின்ஸில் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ சயின்ஸ் இந்த 5 கொஸ்டின் வாங்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் 150 லெசன்ஸ் வந்து படிக்கணும். ஓகேங்களா. 150 லெசன்களுக்கு முன்னாடி படிக்கணும். அவ்வளோ படிப்பதற்கான நேரமும் இல்லை, காலமும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நம்ம ஆல்ரெடி வந்து சயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1950 2000 கொஸ்டின்ஸ் என்பது நம்ம போன குரூப் 4 அப்போவே டெய்லியுமே உங்களுக்கு போட்டு டாபிக் வைஸாக வந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒளியியல் அப்படின்னு எடுத்தால் அதில் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ மின்னணுவியல் அப்படின்னா 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 50 கொஸ்டின் 40 கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்து 2000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். டாபிக் வைஸாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சயின்ஸில் 5ல் 2லேருந்து 3 கட்டாயமாக வாங்க முடியும். 2லேருந்து 3 கொஸ்டின் என்பது சயின்ஸில் இந்த 2000 கொஸ்டின் நீங்கள் இப்படியே படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வாங்கிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ப்ளேலிஸ்ட்டும் எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆக மொத்தம் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம். ஸோ பாலிட்டியில் ஒரு 15 லெசன். இந்த 15லேருந்து எத்தனை கொஸ்டின் வாங்க முடியும்னு நம்ம சொல்லியிருந்தோம், 12 கொஸ்டின். ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எத்தனை கொஸ்டின் வாங்க முடியும்னு சொல்லியிருந்தோம், ஒரு 15 கொஸ்டின். எக்கனாமிக்ஸில் இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பதாக இருக்குது. ஓகேங்களா. 10 to 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதிலேருந்து நம்ம ஒரு 12 கொஸ்டின் போட்டுக்கோம். ஓகேங்களா. 12 15 12. ஓகேங்களா. ஸோ ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வெறும் 3 மட்டும் போடுவோம். சயின்ஸ்லேருந்து ஒரு 3 மட்டும் போடுவோம். அதற்கப்புறம் என்ன விட்டு போச்சு அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸு. ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இதில் ஒரு 12, அடுத்தது ஒரு 15லேருந்து 16. ஏன்னா உங்களுக்கு ஐஎன்எம் இதெல்லாம் சேர்த்து தான் வரும். ஓகேங்களா. ஐஎன்எம், யூனிட் 8 இதெல்லாம் வந்து ஒரு 16 கொஸ்டின் நம்ம வாங்க முடியும். எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 12லேருந்து 10லேருந்து 13 கொஸ்டின்ஸ் அப்படின்றத வாங்க முடியும். மறுபடியும் வந்து நம்ம சயின்ஸில் ஒரு 3, ஜாகிரஃபியில் ஒரு 3 போட்டாலே 6 உங்களுக்கு 12 14 15க்கு 5 மிச்சம் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த ஜஸ்ட் இந்த 65 லெசனை கவர் பண்ணாலே வரும். ஓகேங்களா. ஸோ அது வந்து இவ்வளோ தான் சார் வருமா சார் அப்படின்னா கிடையாது. இதற்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அதிகம். ஓகேங்களா. ஸோ 45லேருந்து 50 55 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் வந்து 45 நான் சொல்லியிருக்கிறது. நான் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மினிமம் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 45லேருந்து 50 ப்ளஸ் கட்டாயமாக இந்த லெசன்ஸை நீங்கள் படித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ப்ளஸ். ஏன்னா இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம சொல்ல கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மதிப்பெண்கள் கூடும். ஓகேங்களா. இதை வந்து டெய்லியுமே வந்து மொத்தமாக நம்ம 65 லெசன்ஸ் கொடுத்துருக்குறோம். டெய்லி ஒரு லெசன்ஸ் வீதமாக நீங்கள் படிச்சிங்கன்னா கூட உங்களால் முடிச்சிட முடியும். ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி நிறையா நம்பர்கள் கேட்குறீங்க. ஷெடியூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசி இன்னும் வந்து ஒரு 5 நாள் 4 நாள் கழித்து உங்களுக்கு ஷெடியூல் குறித்த ஒரு அறிவிப்பு என்பது உங்களுக்கு வரும். ஓகேங்களா. தமிழ் ஷெடியூல். அதே மாதிரி தமிழ் புத்தகம் குறித்து நிறைய நபர்கள் கேட்குறீங்க. 85% புக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடிட்டிங் மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஸோ எடிட்டிங் டேபிளில் இருக்குது. உங்களுக்கு புத்தகமும் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.